வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கமல் 60 சிறப்பு மலர். கமலஹாசன் அவர்களுக்கு 60 வயதான போது குமுதத்துல ஒரு சிறப்பு மலர் வெளியிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் பாரதி ராஜா அவர்கள் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்ப தேடி வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்கள் கமல்ஹாசனை பத்தி எழுதிய ஒரு கட்டுரை, அந்த கட்டுரை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அதுல என்னன்னா, கமல்ஹாசன் ஒரு அறிவு ஜீவி. அவரோட நான் பல படங்கள் வேலை பார்த்திருக்கேன். வேலை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் ஏதாவது தனித்துவமாக பண்ணணும், நம்ம ஏதாவது பண்ணி நிக்கணும் அப்படிங்கிற கொள்கை உடையவர் கமல். அதாவது எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காம மாறுபட்ட கோணத்துல சிந்திப்பாரு. நான் சமீபத்துல 16 வயது நிலை படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதேன், என்னையும் அறியாம. அதாவது 16 வயது நிலை படம் காலகட்டங்கள்ல கமல்ஹாசன் எப்படி இருந்தாருன்னா, அவர் ஒரு காதல் இளவரசனா இருந்தாரு. கமல் அப்படின்னா ஒரு கிட்டார கையில கிட்டார் இருக்கும், இங்கிலீஷ் ரேப் சாங் மாதிரி பாடிட்டு அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு காதல் இளவரசனா தான் இருந்தாரு. கமல்னா ஸ்டைலா கையில கிட்டாரை வச்சுட்டு மைக் வச்சுட்டு பாடுற ஒரு ஆளு, பெண்களை காதலிக்கிற ஒரு ஆளா தான் இருந்தாரு. ஸோ நான் 16 வயது ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த கிராமத்து கதை அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லி, இதுல கிழிஞ்ச சட்டை கலைஞ்ச தலையோட தான் நீங்க படம் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ன உடனே இமீடியட்டா அவர் சட்டையை பாறையில போட்டு நங்குன்னு குத்தி கிழிச்சு அந்த சட்டையை போட்டு இது ஓகேயா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் இதுல சட்டை மட்டும் இல்ல, நீங்க கோமணத்தோட நடிக்கணும்னு சொன்ன உடனே யாருக்கிட்டையும் கலந்தாலோசனை பண்ணாம இமீடியட்டா ஓகேன்னு சொல்லி கோமணத்தோட நடிச்சாரு. நான் அசந்து போயிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு மேல நம்ம இமேஜ் அதிகமாகணும், நம்ம பெரிய ஹீரோ ஆகணுங்கிறவங்க பயப்படுவாங்க அந்த மாதிரி நடிக்க. கமல் அந்த இமேஜை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவர் நான் என்ன பண்ணாலுமே அதுல நான் தனிச்சு நிக்கணும், தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் உள்ளவர். அந்த இமேஜ் எல்லாம் அவர் பார்க்கல. மிகுந்த தன்னம்பிக்கையும் தைரியமா அவருக்கு இருந்தது. கமல்ஹாசனோட தைரியத்தை தான் நான் பாராட்டுறேன். அவர் போல்டா நிறைய முடிவுகள் எடுத்ததுனாலதான் அவர் இன்னைக்கு உலக நாயகனா இருக்காரு அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா அவர்கள் எழுதின கட்டுரை. ஸோ அந்த கட்டுரையில இந்த விஷயங்களை அவர் குறிப்பிடுறாரு. அவர் கமலுடைய போல்டா அட்டிக்கிறது, இறங்கி சாத்துறது, அதை குறிப்பிடுறாரு. அவரு டைரக்டர் பிரதாப் போத்தன் ரொம்ப ஸ்டைலிஷா படம் எடுக்கக்கூடியவர். அவர் வெற்றி விழா படம் எடுத்தாரு. அவருடைய அந்த வெற்றி விழா படம் இருக்குல்ல, உலகநாயகன் கமல்ஹாசன் சிவாஜி பிலிம்ஸ்கார் நடிச்ச படம், அந்த படத்துடைய ஆடியோ கேசட் தான் முதல்ல பிளாட்டினம் டிஸ்க் வாங்கினது. பிளாட்டினம் டிஸ்க் அப்படின்னா 10 லட்சம் கேசட் விற்கிறோம். ஸோ 10 லட்சம் கேசட் தமிழ்ல முதல்ல வித்த படம் அப்படின்னா அது வெற்றி விழா. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு மாபெரும் வெற்றி பெற்ற படம். கமல்ஹாசன் பிரபு சேர்ந்து நடிச்ச படம். பிரதாப் போத்தன் இசைஞானி இளையராஜா, பாடல்கள் கவிஞர் வாலி. ஸோ இந்த டீம் பண்ண சம்பவம் அது. பிரதாப் போத்தனுடைய 3வது படம் வெற்றி விழா, சூப்பர் டூப்பர் ஹிட். மியூசிக் டிஸ்க் வாஸ் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் டிஸ்க். இது எப்படின்னா, பர்ன் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் படிச்சிருக்காரு நம்ம பிரதாப் போத்தனை. அவங்க அதை சினிமா ஆக்கிறதுக்கு முன்னாடி இவர் அதை படமா எடுத்துட்டாரு. அதை அந்த ஒரிஜினல் கதையில பிரபு கேரக்டர் கிடையாது, அந்த பிரபுவோ அந்த பாடல்களோ அதெல்லாம் கிடையாது. இவர் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டார். நம்ம தமிழ் சினிமாக்கு மசாலா வேணும் இல்ல, ஒரு பாட்டு வேணும், ஃபைட்டு வேணும், காமெடி வேணும், சென்டிமெண்ட் வேணும், இது எல்லாத்தையுமே உள்ள பூத்திட்டாரு. இந்த பர்ன் ஐடென்டிட்டிக்குள்ள எதெல்லாம் ஆட் பண்ணா அது கமர்ஷியலா மாறுமோ அதை பண்ணி, ராஜேஸ்வர் தான் அந்த கதையை, அவரும் ராஜேஸ்வரும் சேர்ந்து தான் அதை பண்ணாங்க. ஸோ அதை அழகா பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா இருக்கட்டும். அதே மாதிரி அதாவது மினியேச்சர் ஹெலிகாப்டர்லாம், அந்த மினியேச்சர்லாம் சாபு சுனில் தான் அதில் பண்ணாரு. அதை பண்ணி வெடிக்க வச்சது, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் ரொம்ப பக்காவா பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்திலேயே இந்த பாம்பு வெடிக்கும், கமல் ஓடுவாரு, பக்கத்தில் பாம்பு வெடிக்கும், அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. 80களிலேயே 89 தீபாவளிக்கு வந்த படம் அது. மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. பல சென்டர்களில் 100 நாள் ஓடின படம் சிவாஜி பிலிம்ஸுக்கு. இந்த படம் அதான் நடிகர் திலகத்துடைய பேனர்ல முதல்ல வெளி நடிகரை வச்சு நடிக்க வச்ச படம். அதுக்கு முன்னாடி அவங்க வெளி நடிகரை வச்சு படமே எடுத்ததில்லை. ஒன்னு சிவாஜி வச்சு எடுப்பாங்க, பிரபு வச்சு எடுப்பாங்க, ராம்குமார், இந்த அப்படிதான் இருந்தது. முதல்ல கமல்ஹாசன்கிற ஒரு வெளி நடிகரை வச்சு அதர் தன் சிவாஜி பிலிம்ஸ் எடுத்த முதல் படம் இதுதான். அதுக்கப்புறம் அவங்க ரஜினியை வச்சும் அஜித்தை வச்சும் எடுத்திருக்காங்க. ரஜினியை வச்சு சந்திரமுகி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அஜித்தை வச்சு அசல்னு ஒரு படம் வந்தது. ஸோ இந்த படங்கள்லாம் அவங்க
அவங்க வெளி நடிகரை வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணாங்க. முதல்ல கமல் தான் அந்த பிரேக் த்ரூ பண்ணது. ஸோ அதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. கமல் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த பிரதாப் பண்ணா நல்லா இருக்கும், ஏன்னா பிரதாப் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கொஞ்சம் மாடர்னா திங்க் பண்ணுவாரு, அவருக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கமல் சொல்லி தான் அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைச்சதை நன்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் டைட்டில் வரக்கூடியது வந்து இளையராஜா தான் பாடணும், அந்த ஹம்மிங்லாம் வரும். அதுல மாறுகோ மாறுகா அப்படின்னு ஒரு ஹம்மிங் வரும், பின்னாடி வந்து ஒரு ஒரு அலைக்கு மத்தியில் அந்த பாட்டு வரும். ஸோ அந்த இதை வந்து நீங்க தான் பாடணும் சார்னு சொல்லி ராஜாவை பாட வச்சிருக்காரு. நிறைய ஏகப்பட்ட சிக்கல் இருந்தாலும் இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமா அமைஞ்சதுன்னு சொல்லி நம்ம பிரதாப் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி, அந்த திமுக உடைய வேட்பாளர்கள், சென்னையில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நம்மவர் கமலஹாசனை வந்து பார்த்தாங்க, மீட் பண்ணாங்க, அவர்கிட்ட ஆதரவு கேட்டாங்க. அதுக்கப்புறமாக எஸ்பிபி உடைய நிகழ்வு சிலதரப்பு விழா நடந்தது. அதுக்கு அவர் வந்து வீடியோ கான்பரன்சிங்ல தான் அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு, வீடியோ டேப் கொடுத்திருந்தாரு, அவருடைய ஸ்பீச்சை வந்து வீடியோவா கொடுத்திருந்தாரு, நேரா போல. அப்புறம் பினராயி விஜயனுக்கு ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் வந்து கமலஹாசன், பிரகாஷ் ராஜ்லாம் கலந்துக்கிறதா இருந்தது. அந்த விழாவுக்கும் அவர் நேரடியா போல, அதே மாதிரி வீடியோல தான் பேசியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம், நேரடியாக போகாம இந்த மாதிரி அவர் வீடியோவில் பேசுறதுங்கிறது வந்து நல்லது. இதே மாதிரியே அவர் வந்து பிரச்சாரத்துக்கும் இங்கே போகாம ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு சப்போர்ட்டா ஒரே ஒரு வீடியோ மட்டும் கொடுத்துட்டாருன்னா போதும், நேரடியாக அவர் ஒவ்வொரு தொகுதியாக போக தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து எந்த எந்த இதுலையும் நிக்கல, மக்கள் நீதி மையம் எந்த தொகுதியிலையும் போட்டியிடலங்கும் பொழுது இவர் போய் ஒவ்வொரு தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்றதுங்கிறது வந்து நல்லா இருக்காது. அவர் வந்து பெட்டர் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டுறது நல்லதுன்னு தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம்னு சொல்லிட்டாரு, அந்த ஆதரவு வந்து ஒவ்வொரு தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது இப்ப உள்ள நிலைமையை பார்த்தா அவர் சென்னையில மட்டும் பண்ணுவாரோன்னு தோணுது. ஏன்னா சென்னையில வந்து சேகர் பாபு வந்துட்டார், நேரா கையில கலைஞர் சிலையை எடுத்துக்கிட்டு நேரா வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் தமிழன் பிரசன்னா யாரெல்லாம் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாங்களோ சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களும் நேரடியா வந்துட்டாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்காக சென்னையில மட்டும் பண்ணுவாரா, அல்லது ஒரு என்ன கேட்டா அப்படி பண்ண தேவையில்லை, ஒரு வீடியோ மட்டும் போட்டா போதும். திமுக கூட்டணி சார்பாக எல்லாருக்கும் அந்தந்த சின்னங்கள், எந்தெந்த கட்சியோ திமுகனா அவங்களுக்கு உரிய சின்னம் உதயசூரியன், அந்த மாதிரி கை சின்னம், அது என்னென்ன சின்னம் இருக்கோ அதை சொல்லி அவங்களுக்கெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மட்டும் போட்டா போதும். அவர் பட வேலைகள் இருந்தால் அந்த பட வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? புத்தக பரிந்துரை பத்தி ஒரு நண்பர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு, பழைய பதிவு இது. அது இப்ப நான் பழைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது கமல் வந்து பிக் பாஸ்ல புத்தகங்கள்லாம் பரிந்துரை பண்றப்ப இவர் இதெல்லாம் வாசிக்க மாட்டாரு, சும்மா வார சொல்றது, இவரெல்லாம் படிக்க மாட்டாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அதுல முக்கியமா இணைய ஊபிஸ் தான் நிறைய கிண்டல் பண்ணது. கமல் வந்து ஜெயமோகனோட பேசுற ஒரு வீடியோ இருக்கும், 20 நிமிஷத்துல ரெண்டு பேரும் மாறி மாறி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கமல் வந்து அறம் புக்கை பத்தி பேசுறப்ப அதுல வர்ற வரிகளை மேற்கோள் காட்டி சொல்லுவாரு, சும்மா வெறும் புத்தகத்தை மட்டும் சொல்ல மாட்டாரு. அப்படி அவர் சொல்றப்ப இதெல்லாம் வந்து நோட்ஸ் எழுதி வச்சு பேசுற விஷயம் கிடையாது. அதாவது ரொம்ப ஈடுபாட்டோடு ஆழ்ந்து வாசிச்சா மட்டும்தான் இந்த புரிதல் இருந்தா தான் இதெல்லாம் சொல்ல முடியும், இதெல்லாம் கோட் பண்ண முடியும். மேற்கோள் காட்டுறது, கோட் பண்ணி சொல்றது, சும்மா பப்ளிசிட்டிக்கு வந்து புத்தகம் பரிசா கொடுக்குற தத்தியெல்லாம் தலையில நின்னாலும் முடியாதுன்னு சொல்லி ஒரு நண்பர் பதிவா போட்டிருந்தாரு 2022 24 ஜூலை 2022. அந்த பதிவு தான் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. கமலஹாசன் வந்து எவ்வளவு அதிகமா புத்தகம் வாசிச்சிருக்காரு, எவ்வளவு பிரில்லியன்ட் ஆனவர் அப்படிங்கிறது.